வாஸ்துவில் கூட்டு குடும்பம் இப்பொழுதெல்லாம் நம்ம டிவி சீரியலெல்லாம் பார்க்குறோம். ஒரு வீடு இருக்கும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தைகள் கண்டிப்பாக அதில் சீரியலில் காட்டுவாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க பொண்ணை தம்பிக்கு கொடுத்துடுவாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய குடும்பம் பெங்களூர், அந்த ஏரியாவே அவங்க அப்பா தாத்தா பேரில் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது, சில்கு துணியோடைய பெரிய கடை அவங்க கடை இருக்குது. 130-40 வருஷம் பழைய கடை இருக்குது. பணக்காரர்கள் எல்லோரும் நல்ல வாட்ட சாட்டமாக என் மாதிரி உள்ளே யாரும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் அவங்க அக்கா தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. மன கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குது, சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது, சொத்து நாளாக இறங்கி கொண்டே இருக்குது. அண்ணன் தம்பிகள் விவாதம் இருந்து ஒரு தம்பி வெளியூருக்கு போயிட்டார், அதாவது ஒரு தம்பி வெளியே போயிட்டார் என்ற அக்காவின் டார்ச்சர். அந்த அக்காவின் டார்ச்சர் சின்ன தம்பிக்கு தன்னுடைய பொண்ணே கொடுத்துட்டார். அது ஒரு பிரச்சனை. எனக்கு தம்பி தான் மாப்பிள்ளை. சகச்சக விவாதம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? பெரிய பணக்காரர்கள், நல்ல கிழக்கு வாசல், வீட்டில் போனால் எல்லாம் தெய்வத்துடைய படங்கள். ஆனால் விவாதத்துக்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கிற சமையல் அறை. வடகிழக்கில் சமையல் அறை பாருங்கள். அப்பா போயிட்டார், பெரிய, அதாவது கிட்டத்தட்ட அந்த இடம் இருக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பாதியில் காலியான இடம், பாதியில் வீடு கட்டியிருக்காங்க. கட்டின வீட்டுக்கு வடகிழக்கில் கொஞ்சம் தள்ளி நார்த் சென்டர்லேருந்து கிழக்கு மத்தியத்தில் சமையல் அறை. உங்களுக்கெல்லாம் நோய் இருக்குமேப்பா அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு நோய் இருக்குது சார், எனக்கு இது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு. பசங்களுக்கு கல்யாணம் ஆகாதே அப்படின்னு. எனக்கு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கும் கல்யாணம் ஆகலை. என் பொண்ணு டாக்டர் படிச்சிட்டா, என் பையன் நல்லா படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அந்த பசங்களும் நல்ல வெயிட் போட்டிருக்காங்க, 90-100 kgs 120 கிலோ அந்த மாதிரி இருக்காங்க, தவிர யாருக்கும் வெயிட். இதுக்கு என்ன காரணம்? நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பல புக்கில் எழுதியிருக்கேன். வீட்டில் வடகிழக்கில் நார்த் ஈஸ்டில் எப்பொழுதுமே சமையல் அறை இருக்கக்கூடாது. இருந்தால் சண்டை விவாதங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, படுக்கிற காம்பினேஷன் பாருங்கள். அந்த அக்கா பக்காவாக சவுத் வெஸ்டில் போய் உட்காந்துட்டாங்க. இந்த அண்ணன் தம்பி எல்லாமே வடமேற்கில் படுத்துன்னு இருக்காங்க. அவங்க பாவம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹோட்டல் பார்க்குறாரு, ஒருத்தர் துணி கடையை பார்க்குறாரு. ஆனால் இந்த அம்மா வீட்டில் இருந்து எல்லாரையும் விரட்டுறாங்க. இன்னொன்று விஷயம், அந்த வீடு ஃபுல்லாகவே ஆரஞ்சு ரெட்டு டார்க் கலர், ஆரஞ்சு ரெட்டு டார்க் கலரான ரூம். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு விஷயம் இருக்குப்பா, எனக்கு தெரியணும், இந்த கிச்சனுக்கு பிள்ளான ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு. ஆமாம் சார் இருக்குது அப்படின்னு அவங்க நார்த் ஈஸ்டில் போய் 2 ரூமை திறக்கிறாங்க. ஐயோ, ஒரு கல்யாணத்தில் ஒரு 1000 பேருக்கு சமையல் பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்திரங்களை, பெரிய பெரிய அண்டா குண்டா எல்லாமே வீட்டில் அந்த காலத்தில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? வடகிழக்கில். அப்பொழுது நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண் வயசு ஆயும் பெட் வெட்டிங் பண்ணுவாங்களே, அதாவது நைட் நேரத்தில் பெட்லேயே ஒன்றுக்கு போயிடுது. அந்த டாக்டர் அம்மா பெட்டில், அந்த டாக்டர் படித்த பிற்பாடும் பெட் வெட்டிங் பண்ணுறாங்க. என்ன செய்கிறது? முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஃபுல் வீட்டை ஆஃப் ஒயிட்டாக மாற்றுங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய சமையலில் தென்கிழக்கில் இட்டுன்னு போங்க, தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் இட்டுன்னு போங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க.
தூக்கி எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ரூம் கட்டிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னேன். சார் டெம்பரவரி ஏதாவது தியரி யூஸ் பண்ணலாமா? ஓகே, டெம்பரவரி அதை மாற்றுற வரைக்கும் 2 மாதம் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை நார்த்துலேருந்து இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் அந்த ரூமுக்கு சவுத் ஈஸ்டில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அண்டாங்குண்டா அது இது ட்ரம்மு எல்லாமே வெஸ்டில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அந்த வெஸ்டில் எடுத்துகிட்டு போன பிற்பாடு வித்தின் 10 days அதில் அந்த பெண்ணை படுக்கிற டைரக்ஷனை ஈஸ்ட் பண்ணி விட்டேன். டாக்டருக்கு ஈஸ்ட்டை பண்ணி விட்டேன். பெட் வெயிட்டிங் நின்று போயிடுச்சு. பெட் வெயிட்டிங் நின்று போயிடுச்சு. 2-3 மாதத்துக்குள்ளேயே பையனுக்கு நிச்சயம் என்ன கூப்பிட்றாங்க கல்யாணத்துக்கு. நான் பெங்களூர் போகிறேன், பையனுக்கு கல்யாணம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், இப்போது நீங்கள் இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரூம் பண்ணுங்கள். ஏன்னா அக்காவுக்கும் புரிஞ்சிடுச்சு, இல்லை எங்கள் தம்பிங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ரூமை விட்டுனேன். அக்காவை சவுத் வெஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு நார்த் வெஸ்ட்டுக்கு போக சொன்னேன். அண்ணனை சவுத் வெஸ்ட்டுக்கு போக சொன்னேன். ஒரு தம்பியை தெற்கு சென்டரில், ஒரு தம்பியை நார்த் வெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப ரூம் 10-12 ரூம் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் 8 ரூம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஹால். அது மாற்றின பிற்பாடு அந்த டாக்டர் பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. அந்த அக்காவுடைய பொண்ணும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களும் பேர பேத்தி எல்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக. சாதாரணமாக மக்கள்களே பாருங்கள், நம்மெல்லாம் என்ன பேசுவோம், இது எங்கள் அப்பாது எங்கள் தாத்தாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்டு. எங்கள் தாத்தா, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த வீடு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய படுக்கிற ரூம் சரியான திசையில் இருக்க வேண்டும். வீட்டின் வடகிழக்கில் பழைய பொருள்களின் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது. அல்லது இருந்தால் உங்கள் தாத்தா அப்பா சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாமே இறங்கிடும் அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் வீட்டில் சுப காரியங்கள் நடக்காது. அந்த மாதிரி மாற்றி அமைச்ச பிற்பாடு இன்னைக்கு ஹோட்டலும் நல்லா இருக்குது, சந்தோஷமாக வாழ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் அவங்க குடும்பத்தில் விசேஷமாக ஆஞ்சநேயர் கோயிலை கட்டிட்டு பரம்பரையாக பூஜை சேவை செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கோயிலை கட்டியிருக்காங்க. நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நேர்களே, நீங்களும் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் வீட்டில் இருக்கின்ற இந்த மாதிரி தோஷங்களை நீக்கி எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.